என்ன வருஷம் பட்டம் வாங்கினீங்க ஞாபகம் இருக்கு? 74 75 1974 75 74 75. அதுக்கு நேராக சென்னை வந்துட்டீங்க? இல்லை, 74 75 பட்டம் வாங்கி முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டோம். மேல்குளத்தில் இருக்கோம். இப்போ பணி செய்யறதுக்கு இடம் தேடணும். பட்டம் வாங்கி முடிச்சுட்டு வேலைக்கு போகணும். ஒவ்வொரு பக்கமாக அலைஞ்சு பார்க்குறேன், வைக்கிறேன், கொள்றேன். ஒரு பக்கம் ஒன்றும் வேலை கிடைக்கல. சும்மாவே இருந்தோடனே நக்கம்பாடி புகாரி அசத்து எங்கள் அண்ணன், அவர் நீ இங்கே வாப்பா, என்கிட்ட வந்து உட்காரு, நான் அங்கே உனக்கு இடம் தரேன் அப்படின்னு ரொம்ப பிரியப்பட்டு கூப்பிட்டதுனால. அதாவது நீங்க ஓதும் போது வாரம் ஜும்மாவுக்கு போய்கிட்டு இருந்த அந்த பள்ளியில அஜரத்து கூப்பிடுறாங்கன்னா இடம் பக்கத்துல தேடி பார்த்து தர்றேன், அது வரைக்கும் உட்காரு, அங்க உட்காந்துட்டு நீ இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரின்னு வந்துட்டேன். வந்து உட்காந்தேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் இருந்து பார்த்தேன். மனசு கேட்கல. என்னதான் விருந்தாளியா இருந்தாலும் சொந்த பந்தமா இருந்தாலும் எத்தனை நாளைக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது, மனசு கேட்கல. அப்போ அவங்க சம்சாரம் எனக்கு மச்சின்னு சொல்லி கூப்பிடுவேன். அந்த மச்சி யாருன்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. மேலப்பாளையத்தில் ஷம்சுல்லான்னு கேள்விப்பட்டீங்களா? ஆமாம் ஆமாம். அவனுக்கா இந்த புகாரி அசரத்துடைய மச்சினே. அக்காவை கட்டியிருக்காரு. அப்போது அசரத்து என்னை கூப்பிட்ட உடனே அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. இப்படியே உட்காந்து ஓசையில் சோத்தை கொண்டுக்கிட்டு இருந்தா எப்படி சரிப்படாதேன்ட்டு வச்சுட்டேன். நான் போயிடுறேன், ஊருக்கே போகிறேன். அண்ணன் சொல்லாதையோ இன்னும் திட்டி அறுத்துருவா இருப்ப, நல்லா இருப்ப, நீ இரு, அவசரத்தை சொல்கிறேன், இல்லை நானும் சேர்ந்து சொல்கிறேன். சொன்னீங்கன்னா ஒரு காலம் என்னை விட மாட்டாருன்னொன்னே வந்த உடனே எங்கள் அண்ணன் அவன்கிட்ட எங்கள் அக்கா அம்மா அமைச்சி சொன்ன உடனே வேகத்துக்கு உள்ளத்துக்கு போட்டார். போகக்கூடாது வீட்டில் பக்கத்தில் தான் வீடு, உள்ளே போட்டு பூட்டிட்டார். சரி நானும் பார்த்தேன், நீங்கள் அதை தானே செய்வீங்கன்னு அப்புறம் பார்த்துக்கிறேன்ட்டு சட்டை வெளியில் தொங்குச்சு. காலையில் நாஸ்டா முடிச்சுட்டு அப்படியே மெதுவாக வெளியில் வந்தேன். மெயின் ரோட்டில் வர போகும்போது திருச்சிக்கு போகிற பஸ் வந்துச்சு. சட்டுன்னு பஸ்ஸில் ஏறியாச்சு. கேப்பில் பார்த்தேன், நல்ல வேலை திருச்சி வரைக்கும் உள்ள காசு இருந்துச்சு. அந்த சந்தோஷம் என்னால் தாங்க முடியல. இதுக்கப்புறம் உள்ள நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிக்கு டிக்கெட்டை போட்டு வந்தாச்சு. திருச்சியில் இறங்கியாச்சு. பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோன்னா லோகர் தொழுகையுடைய நேரம். பாங்கு சத்தம் கேட்குது. கையில் காசு இல்லை. பசி ஒரு பக்கம். பள்ளியாசலில் போய் பயான் செய்து ஏதாவது கேட்போம். ஹக்கானா அந்த மாதிரி என் மனசு சொல்லி பள்ளிக்கு போகிறேன். பள்ளிக்கு போனால் தொழுதுட்டு ஆள் வெளியில் வருது. தொழுதுலாம் ஜமாத்தே முடிஞ்சு போச்சு. அவங்க காமத்து சொன்னது நான் பாங்கு சொல்லாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். சரி இதுக்கப்புறம் போய் அப்படின்னு சொன்னால் மரியாதை இல்லை. தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு காஜா நகருக்கு போவோம். மதர்சாலை 3 அசரத்துலாம் இருக்காங்க, அஷ்குல்லா இருக்காங்கள, 2 முகமது ஹுசேன் அசரத் இருக்காங்க. இந்த அமீன் அம்சான்னு சொன்னா இல்லையா, அவனுக்கு மச்சான் ஆமாம் காரி. அப்போ அவங்கெல்லாம் இருக்காங்க, நம்மளுக்கு தெரியும். ஏதாவது நம்ம ஒரு உதவிக்கு பணங்கன்னா வாங்கிக்கிட்டு நம்ம ஊருக்கு போயிடலான்ட்டு போனேன். அசருக்கு தான் வந்து சேர்ந்தேன். நடந்தே வந்து காஜாமல மரசாக்கு அசருக்கு தான் வந்து சேர்ந்தேன். அசருக்கு பிள்ளைகள்லாம் தொலை போகிறாங்க. நான் மரசாக்குள்ளே போகும்போது ஹுசேன் அசத்து பார்த்துட்டாங்க. இந்த வருஷம் பட்டவங்கன்னா அசத்து புது அசத்து வராங்க, வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு டீ கொண்டாப்பான். டீ சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டாச்சு. என்ன சொல்ல முடியும்? டீயை தந்தாங்க, சாப்பிட்டேன். அசத்து உங்கள் அசத்து வந்திருக்காங்களே. என்ன இப்படி கேட்குறீங்க? உங்கள் ஆயுஷம் வந்திருக்காங்க. அப்படியா? எப்போ வந்தாங்க? அதான் இருக்காங்க, வாங்கப்பா பேசிக்கிறோம். நாங்கள் அவன் சொன்னோன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன். யாருன்னு கேட்டேன். அப்துல்லா மொழி வந்திருக்கான், மஞ்சுட்டா அலிம்சா வந்திருக்கான். பட்ட பேரில் நாங்கள் பழக்கத்தில் சொல்கிறது மஞ்சுட்டா அலிம்சா. அப்படின்னா அவர் பேர் அப்துல்லா மௌலவி, கேரளா. அவருடைய சொந்த ஊர் கும்மனோடு. ஒரு பெரிய மதரசாவை நடத்துகிறார். இங்கே வந்து மேலப்பாளையத்தில் சொந்த வீடை வாங்கியிருக்காரு. தல்சமாத் பார்க்கறதுக்கு தனியாக ஒரு வீடு. ஏகப்பட்ட ஆட்கள் வருவாங்க, எக்கச்சக்கமான ஆட்கள். காயல்பட்டினம், அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, நம்ம ஆட்கள் அவ்வளோ பேரும் வருவாங்க. இந்த வருமானத்தை வச்சு அந்த மதர்சாவையே நடத்துகிறாரு. மதர்சாவுடைய பிள்ளை எப்படி துவா பறக்க கொண்டு யார் போனாலும் எல்லா வகையிலையும் செய்வாங்க.
அந்த சமயத்தில் அவ்வளோ பெரிய ஆள். கை தேர்ந்தாலும் என்னென்ன சுருக்கமாக சொல்ல போகிறாந்தா யூசுப் அன்சாரி அசரத்து போல உள்ள ஆட்களெல்லாம் அசரத்தே வந்திருக்காங்க. அது மாதிரி உள்ள அசரத்துகள்லாம் நிறைய அங்கே வருவாங்க. சில சூழ்நிலைகள் பாதிக்கப்பட போகும்போது அசரத்து வந்து ஓதி பார்த்து கொண்டு இருந்து அனுப்புவாங்க. நம்மெல்லாம் அதில் ஒரு சூழ்நிலைகள் அப்படியே ஒரு இதில் மாட்டிக்கிட்டோம். நமக்கு அசரத்து அந்த மாதிரிலாம் சில வேலைகளை பண்ணாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஹசரத்து வந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, யாருன்னு திரும்ப கேட்டதுக்கப்புறம் வந்துட்டான். அல்லாஹ் அக்பர், நமக்கு தூக்கி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. சரி, இனி நமக்கு பயம் இல்லை அப்படின்ட்டு மதரசாக்கு போனேன். பள்ளிக்கு போனோம், அசரத் தொலை போனோம். தொழுது முடிச்சுட்டு அங்கேருந்து வர்றோம். அசரத்து பார்த்துட்டு கூப்பிட்டாங்க, வாங்க ரூமுக்குள்ளே வந்தான். மதரசாவில் வந்துட்டு சரி வெளியே போவோம் அப்படின்னு கூப்பிட்டு அப்படியே காலார நடந்து மெயின் ரோட்டுக்கு வந்தோம். ஒரு ஹோட்டலில் போய் கூட வந்த மாணவர்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் டீ கொடுங்க அப்படி நாங்கள் டீ குடித்தாங்க. ஒரு ஸ்பெஷல் தோசை போட்டு கொண்டாங்கன்னாங்க. ஸ்பெஷல் தோசை போட்டு வந்துச்சு. அந்த உடனே தட்டையை அசரத்தி என்கிட்ட தூக்கி வச்சு ஷாவலும் சாப்பிடுங்க அப்படின்னு. என்ன அசரத்து, எனக்கு தோசை எனக்கு தெரியும், நீ சாப்பிடல அப்படின்னு எனக்கு தெரியும், சாப்பிடுங்க. சரின்னு சாப்பிட்டேன். தோசையை சாப்பிட்டு முடிச்சோடனே எனக்கு கட்டி கடைசியில் வந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் பேசிக்கிட்டே அப்படியே மர்சா கிட்ட வந்தோம். உள்ளே வந்தோடனே அப்படி ஜேப்பில் கையை விட்டாங்க. ஷாவலும் எனக்கு ஒரு ஜோலி இருக்குது, நான் வெளியே போகிறேன், நீங்கள் பாருங்க, இங்கே எதுவும் வேலை கிடைக்கல இமாமத்துக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேராக நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க. இதுக்கு இடையில நம்ம காரி ஷாவுல் மேஜர்த்து 2 ஷாவுல் மேஜர்த்து கம்பத்தில் இருக்கிறாரு, அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஆள் தேவைன்னு சொன்னாங்க, நான் அங்கே போய் பார்த்துட்டு வரேன் அசரத்து அப்படின்னு. சரின்னு நான் அசரத்துட்டு நம்ம பிள்ளை மாதிரி பேசுவேன், ரொம்ப ஒரு பழக்கம் எனக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்படி கையை தூக்கி தான் புடினாங்க. 2 விஷயம் அசரத்து சொன்னாங்க, நாங்கள் தரமாட்டாங்களான்னு ஏங்குறோம், நீங்கள் வேண்டாங்கிறீங்களா அசரத்துனாரு. இல்லை எனக்கு தெரியும் ஷாவுல், என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், நாங்கள் பிடிங்க தந்தாங்க. வாங்கி பிசாமல் வச்சுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தான செலவுக்கு நல்லா உதவுச்சு. அங்கேருந்து பயணம் பொறுத்து மதுரை கம்பம் போனேன். அங்கே போய் கேட்டால் ஆளை சேர்த்துட்டாங்கன்ட்டாங்க. திரும்ப அங்கேருந்து ஊருக்கு போனேன். ஊரில் இருந்து அசரத்தை போய் பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போனேன். போன உடனே என்ன இன்னொன்று கிடைக்கலையோ, சரி ஒரு 15 நாள் மாமனில் ஆக்டிங்க்கு நீங்கள் போயே ஆகணும். ஏன்னா அவங்க என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்க, நல்ல நேரத்துக்கு எல்லாம் உங்களை சேர்த்துட்டான், இங்கே போங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி இங்கேருந்து அங்கே போனேன். போய் 15 நாள் அங்கேருந்து வேலை பார்த்தேன். மக்களுக்கு நம்மளை வெளில பயணம் போக்குவரத்து நல்லது கெட்டது எல்லாமே பிடிச்சி போச்சு. பிடிச்சுன்னா நம்மளை விட்டதுக்கு மனசு இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் தரோம், நீ எங்கே இருங்க, பாம்பல்ல இருங்க. பாம்பல்ல. அப்போ நான் சொன்னேன், நான் வந்து ஆக்டிங் தான் வந்தேன், அப்படி நாங்கள் வந்து இருக்கிறதா இருந்தால் நான் ஊருக்கு போயிட்டு அசரத்து கேட்டுக்கிட்டு எனக்குள்ள துணிமணிகள்லாம் எடுத்துக்கிட்டு கித்தாப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு முத மானா மூனா கோவிலூர் திண்டுக்கல், அங்கே இமாமத்துக்கு ஆள் தேவை இருக்குன்னு சொல்லி ஊரில் மேலப்பாளையத்தில் பேச்சு வெளியில் வந்துச்சு. உலமாக்கள் மூலமாக கேள்விப்பட்டு டக்குன்னு புறப்பட்டு போய் அங்கே போய் அசரத்துட்டு சொல்லிட்டு அங்கே போய் சேர்ந்தேன். முதல்ல சேர்ந்தது மானா மூனா கோவிலூர். சரிங்க சார். அங்கே போய் முதல்ல அங்கே தான் நிக்காக எல்லாமே நடந்துச்சு? இல்லை நிக்காகலாம் அதுக்கு பின்னால் ரொம்ப காலத்துக்கு அப்புறம். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நம்முடைய சகோதரிகள். ஆமாம் 5 பேர். அதனால வந்து அப்பப்போ ஒவ்வொன்றையும் செய்யறதுக்கு அந்த குறுகிய காலகட்ட சம்பளங்கள் தானே. கண்டிப்பா நான் உடனேயே என்ன மதரசாவிலேயே உஸ்தாதா சலாத்து போட்டாங்க கிளியனூர்ல. இடையில ஒரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்க போகும்போதே சங்கரம் நம்ம யூசுப் அன்சாரி ரொம்ப இன்னைக்கும் கிளியனூர்ல நான் பாடம் நடத்திக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு இந்த கடைசியில் உள்ள உஸ்தாது எந்த ஒரு அப்படின்னு கேட்டாங்க. உஸ்தாது இல்லை, மாணவர், நல்ல பையன், ஷாவில் இருக்குது, நல்ல கட்டிக்காரரு அப்படின்னு சொன்னாங்க. வர வருஷம் நம்மளை வச்சிருக்க நம்ம மர்சாக்கு உஸ்தாதா போட்டுருக்கோம், நம்ம மர்சாக்கு போடுறதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்ட்டாங்க. சரி என்ன ஒன்றும் சொல்லலை, அதுக்கு மேலே அவங்கள்ட்ட என்ன சொல்ல முடியும். அசரத்து விட்டாங்க. மறு வருஷம் அதே மாதிரி கம்பாடி ஷால் நம்ம புகாரி அசரத்தினுடைய தூண்டுதலில் ப்ரெஷரில் கொண்டு போய் இந்த மதரசாவில் கொண்டு விட்டார். சேர்ந்தார். பாடம் நடத்துறதுக்கு உஸ்தாதா போட்டாங்க.
திட்டிவலை சலீம் ஹசரத்னு ஒரு ஆள் இருந்தார். திட்டிவலை சலீம் சரிங்களா போட்டாயிட்டார். இப்ப நக்கம்பாடி போய் எந்த மரசாலை விட்டாங்க? யூசுப் அன்சாரி மரசாலை இதுல கிளீனூர்ல அவருக்கும் தாய் பிள்ளை தானே. ஆமா 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 யூசுவலா தட்ட மாட்டா. அப்ப இமாமத்துலாம் சேரதுக்கு முன்னாடி கிளியனூர்ல உஸ்தாதா போனேன். அங்க ஹசரத் 60 ரூபா சம்பளம் தாங்க. அன்னைக்குள்ள சூழ்நிலை அதுதான். என்ன கிளியனூர்ல அந்த எஸ்ஏ மஜீதுடைய நிர்வாகம் அவங்க தான் அந்த மதரசாவுக்கு பொறுப்பாளர். எஸ்ஏ மஜீத் கொழும்புல அந்த சிங்கப்பூர்ல சொல்லுவாங்க இல்லையா, நவரணிபா கூட சொல்லுவாரு எஸ்ஏ மஜீத் முதலாளி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் அவங்க அந்த மதரசாவுடைய பொறுப்பு. அந்த இதுல உள்ளவர் தான் நம்ம டாக்டர் ஹாஜா கே மஜீத். ஆமா, டாக்டர் ஹாஜா கே மஜீத், அப்புறம் ரிலா டாக்டர் ஹாஜா மஜீத் டாக்டர். அவங்க தம்பி வந்து நஜிமுதீன். நான் நஜிமுதீன்லாம் வந்து டியர் ஃப்ரெண்டா மதரசால ஓதுற காலத்திலேயே பேட்மிண்டன் விளையாடுவோம், போவோம், வருவோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபேமிலி தான் அவங்க கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, சாலு நீங்க சரின்னு சொல்லுங்க, மதரசா பொறுப்பு உங்கள்ட்ட தரான்னு. அல்லாஹ் என்ன ஆளை விடுங்க வாப்பா, பொறுப்பு தாங்க முடியாது, என்னால முடியாது. அப்புறம் எங்க ஊர்ல யாக்கத்திலேயே சேர்த்துன்னு வராரு, அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க. அவரும் போனாரு, இருந்தாரு, செல்ஃப் எடுக்கல, அந்த நிர்வாகத்தை பார்க்க முடியல, அவரு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் சேர்த்து சதீதாசத்தை கூப்பிட்டு ஹாஜா கே மஜீத் டாக்டர் சொல்லி ஏற்பாடு பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு சீரோட சிறப்பு நடத்திக்கிட்டு இருக்கு. அவங்க டாக்டர் ரிலா இருக்காங்கல்ல, அவங்களுடைய அண்ணன் வந்து காமி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவங்க தான் ஒரே ஃபேமிலி தான். அடையார்பள்ளியில முன்னாள் செக்ரட்டரியா இருந்தாங்க, நிர்வாகியா இருந்தாங்க. அண்ணன் நம்ம டாக்டர் இருக்காங்க பக்கத்துல தான் வீடு. நாங்க போயிருக்கேன், வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன், அது கூட்டு போயிருக்காங்க டாக்டர் ஹாஜா கே மஜீத் அவங்க வீட்டுக்கு. சரி, இன்னைக்கு வருஷத்துல ஒரு தடவை டாக்டரை போய் பார்ப்பேன். எதுக்கு பார்ப்பேன்னு கேட்டா, முஸ்லீம் லீக்ல என்னை கொள்கை பரப்பு செயலாளராக போட்டாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல. அதுல இந்த வருஷத்துக்கு ஒருக்க மீளாது விழா கொண்டாடுவோம், பெருசா கொண்டாடுவோம். ஆமா ஆமா, நீங்க கேள்விப்பட்டீங்க. அது வடக்கு கோட்டையார்லாம் இருக்கும்போது பயங்கரமா செய்வாங்க, ரொம்ப சிறப்பா செய்வாங்க, பயங்கரமா இருக்கும். மூர்த்தியில கூட்டம் போடுவோம், சரியான கூட்டம் வரும். அதுக்கு முக்கியஸ்தர்களை போய் பார்ப்போம். அதுல டாக்டர் ஒரு ஆள் டாக்டர் இன்னைக்கும் போவோம். கிளியனூர்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்படியே இமாமத் தேடி வரும்போது ஃபர்ஸ்ட் கோவிலூர் ஜாயின் பண்ணீங்க. அங்க எவ்வளவு நாள் இருந்தீங்க? 5 வருஷம் இருந்தேன் கோவிலூர் 5 வருஷம். நீங்க டிராவல் ஆறீங்க. கோயிலூர்ல இருந்து நம்ம வஉசி மாவட்டம், இப்போ அப்போ வந்து திருநெல்வேலி மாவட்டம், கலியாவூர். கலியாவூர்ல வந்து ஓதி கொடுக்கத்தான் கூப்பிட்டாங்க. இமாமத்துல கூப்பிடலாம். கலியாவூர் மதரசானா மக்தப் மதரசா தான். முதல்ல உஸ்தாதா பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கணும் வரணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. முத்து ஆலிம்னு சொல்லி ஒரு ஆளு, நம்ம ஜமாலி பழைய ஆள், அவர் வந்து என்னை கொண்டு அங்கே கொண்டு சேர்த்தாரு. அங்கே போய் சேர்ந்தவொடனே அங்கே ஓதி கொடுத்தேன். நம்மள்ட்ட ஓதாத பிள்ளைகள் அங்கே யாரும் இல்லைங்கிற அளவுக்கு அவ்வளோ பிள்ளைகளே அந்த அளவுக்கு தர்பியத் பண்ணேன் கலியாவூர்ல. மக்தப்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த பிள்ளைகளா மாறி அந்த பிள்ளைகளுக்கு எப்படி தர்பியத் பண்றது, எப்படி அந்த பிள்ளைகளுடைய மனசுல ஏத்துறதுங்கிறதுல அதுதான் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். குழந்தைகளோட குழந்தையாவே மாறிடுவேன். அல்ல எந்த பிள்ளை ஆணும் சரி பெண்ணும் சரி அப்படி நம்மள்ட்ட பழகுங்க, நான் சொல்லி கொடுத்த அந்த மாதிரி உச்சரிச்சு ஓதுங்க. ஜமாலியாவில், பெரம்பூர்ல, இந்த சுற்று வட்டாரத்துல ஓரளவுக்கு இரும்பு வியாபாரிகளா இருக்கிறது யாருன்னு கேட்டோம்னா கலியாவூர்காரங்க. அத்தனை பசங்களையும் எங்கிட்ட ஓதுன பேருவோம். அப்ப கலியாவூர்ல உள்ள தொடர்பு மூலமா தான் நீங்க கிண்டிக்கு வந்தேன். கலியாவூர்ல உள்ள ஆளு தான் கிண்டி பள்ளியாசோடைய செக்ரட்டரி. சரி சரி சரி. அதனால அவர் என்ன அங்க இருந்து இங்க கிண்டிக்கு கூப்பிட்டு வந்தார். அங்க உள்ள கலியாவூருக்கார் வந்து இங்க செக்ரட்டரியா கூப்பிட்டு. அப்ப கிண்டி தான் சென்னையில முதல்ல வர்றேன் நான் வந்து கிண்டி. சென்னைக்கு வந்தது வந்தது கிண்டி தான். சென்னைக்கு வந்த வருஷம் ஞாபகம் இருக்கு. அதான் 1980 பக்கத்துல. 80கள்ல 80 பக்கத்துல. இன்ன வரைக்கும் சென்னையில தான் இருக்கீங்க. கிண்டியில எவ்வளவு நாளா இருந்தீங்க? கிண்டியில தக்குவா பள்ளியில கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கிட்ட
இப்போ 80லேருந்து ஒரு 95 96 வரைக்கும் தக்குவா பள்ளியில். அதுக்கடுத்து கிண்டியில் இருந்தாப்புல அப்படியே மண்ணடி போயிட்டேன். மண்ணடியில் எந்த பள்ளியா சொல்லுங்க? அஷ்ரப் பள்ளியில். அஷ்ரப் பள்ளியில் மண்ணடியில் அங்கே இருந்தீங்க. அங்கே ஜமாத்துல் உலமால மாவட்ட செயலாளராக இருந்தது எந்த பீரியட் அது? அஷ்ரப் பள்ளியிலே மாமா இருக்கும்போது அந்த 96 பீரியடு. அதுக்கப்புறம் தான். சரி சரி சரி. ஜமாத்துல் உலமா அடிப்படையிலேயே இந்த பொது காரியங்கள்லாம் பொது சேவையெல்லாம் நிறைய ஆர்வம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம். ஜமாத்துல் உலமா செயலாளராக மாவட்ட செயலாளராக வந்ததுக்கு பிறகு என்ன நீங்கள் சொல்லிக்கிற மாதிரி நான் இதை செஞ்சுட்டேன் நான் பொறுப்பில் இருக்கும்போது அப்படின்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஜமாத்துல் உலமா செக்ரட்டரியாக நான் வர்றதுக்கு காரணமே தர்விஷ் வஃபாத்தாயிட்டார் மருகும். அவருக்கும் நமக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை தான். வடபழனியில் கூட்டம் நடக்குது. தேர்தல் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஓராளுடைய பெயர்களையும் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. தலைவருக்கு பின்னால் செயலாளரை தேர்ந்தெடுக்கிறாங்க. செயலாளரில் முதல் பேர் தர்விஷை போடுறாங்க. போர்டில் எழுதிட்டாங்க. எழுதினதுக்கு அப்புறம் ஷெரீன் நகரில் ஹாஜான் இருந்தாப்புல ஒரு அசரத். அவர் ஊரோட ஆயிட்டார் மேலப்பாளையத்தில். என் பேரை எடுத்து முன்மொழிஞ்சார். முன்மொழிஞ்ச உடனே பேர் எழுதி முடியறதுக்குள்ள தர்விஷ் செஞ்சிட்டார். அவர் பேர் அழிச்சிட்டார். என்னை விட அதிகமான முறையில் ஆர்வமும் ஜமாத்துல் உலமா பேரில் அக்கறையும் உள்ள என்னுடைய அண்ணன் ஷாவுல் மிஸ்ரத் இருக்கிறத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், வரவேற்கிறேன். நான் வாபஸ் வாங்கிட்டேன். தர்விஷ் வாபஸ் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் வேற யாரும் அதில் போட்டி போடுறதுக்கு இல்லை. உங்க பேர் வந்ததுக்கு பிறகு யாரும் போட்டிக்கு வர, அதனால அது அன்ன போஸ்டா வந்த மாதிரி வந்தேன். அதுவே நீங்க பொது சேவையில ஈடுபட்டு ஆர்வமா இருக்கிறதுக்கான ஒரு காரணம். ஏன்னா ஏன் அந்த மாதிரி நம்மளை அவர் சொல்லணும், தேர்ந்தெடுக்கணும், அவ்வளவு பெரிய ஆள் வந்து நம்மளை ஏன் முன்மொழியணும் அப்படிங்கிறத நீங்க சாதாரணமா புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம எந்த சேவையா இருந்தாலும் முன்னின்று வேலை செய்யும். எந்த உழைப்பா இருந்தாலும் ஜமாத்துல் உலமாவுக்காக வேணா எங்க கூப்பிட்டாலும் போவோம். எந்த கூட்டமா இருந்தாலும் மிஸ் பண்ண மாட்டோம். அது கூட கலீலத்து கூட சொல்லும்போது கூட சொன்னாங்க, எந்த கூட்டத்தையும் மிஸ் பண்ணாத ஒரு அசரத்துனா ஷாவுல் மிஸ் தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இருந்தோம். கூட்டத்திலையும் யாரும் எதையும் பேசினாலும் கூட ரொம்ப நிதானமா சவுண்டு கொடுத்து பேசி தப்புன்னு சொன்னோன்னா அதை தப்பு உடைச்சிரும், விட மாட்டோம். அந்த அளவுக்கு தாராளமா பண்ணணும். மாவட்ட செயலாளராக வர்றதுக்கு முன்னாடியே திருவல்லிக்கேணி வட்டாரத்தினுடைய செயலாளராக ஒரு தடவை இருந்தேன். அப்போ இறந்து போன அப்துல் வஹாப் சத்து தலைவர், நான் செக்ரட்டரி. அப்படி இருக்கும்போது இதில் வட்டாரத்தில் வந்து நிறைய கஷ்டங்கள், கடன்கள் அப்படி இப்படிங்கிற பிரச்சனை வந்துச்சு. நான் செயலாளராக ஏற்றுக்கொண்ட உடனே அதுக்குள்ள சில வழிமுறைகள் எல்லாம் கையாண்டு கடனெல்லாம் வச்சு எக்ஸ்ட்ரா நான் அதை விட்டு நீங்கள் போகும்போது 18,000 ரூபா வஹாபஸ்கிட்ட கொடுத்து, இப்போ இருக்கா இல்லையா வஹாபஸ் அனிபஸ்கிட்ட கொடுத்து நான் பண்ணேன். இல்லை நீங்கள் அடுத்த பிரிவு நீங்கள் தான் இருக்கணும்னாங்க. அவ்வளோதான். ஒரு நடைமுறை காட்டுறதுக்காக வந்தேன் இருந்தேன். அதே மாதிரி மாவட்டத்திலையும் நல்ல செயல்பாடு பண்ணோம். எந்த அளவுக்கு செயல்பாடு பண்ணோம்னு அன்னைக்கு பிஎஸ் வழிகாட்டின அந்த காலண்டர் விஷயத்துல இருந்து மற்றபடி அந்த ஃபிர்தௌஸ் இஸ்ஸால் அதுக்கு மேலே ஆஃபீஸை வச்சு அந்த ஆஃபீஸுக்கு பணம் கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்ட காலத்தில் நம்ம அதுக்குள்ள சில மெத்தேடுகள்லாம் கையாண்டு அந்த கடனையும் வச்சேன். மேற்கொண்டு அந்த வருமானத்தையும் உண்டு பண்ணோம். வட்டாரம் கடன்ல இருக்கும் போதும் அதே மாதிரி பொறுப்பேற்றுட்டு அதுக்குள்ள கடன் எல்லாம் நிவர்த்தி பண்ணி வருமானத்துக்கு வழி செஞ்சு எக்ஸ்ட்ரா இருப்பையும் கொடுத்து வந்தோம். அதே மாதிரி மாவட்டத்தில் ஜமாத்துல் உலமாவுக்குன்னு ஒரு ஆபீஸ் வந்தப்ப அதுல கடன் இருந்ததையும் அழைச்சு இது பண்ணீங்க. அந்த இடத்தையும் தக்க வைக்கிறதுக்குள்ள வழி பண்ணோம். என்ன எனக்கு ஒரே ஒரு ஆசை, நம்ம மாவட்ட ஜமாத்துல் உலமாவுக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்த விலைக்கு வாங்கிடணும்னு சொல்லி ஆர்வப்பட்டு அதுக்கு தகுந்தவாறு அரசியல்வாதிகளில் முக்கியஸ்தர்களை பிடிச்சி கவர்மெண்ட் வகுப்பு நிலங்களில் ஏதாவது ஒரு இடத்த கொஞ்சம் இடத்துல எப்படியாவது நம்ம வாங்கிடணும்னு சொல்லி ஆர்வப்பட்டோம். மற்றவங்க நமக்கு அதுக்கு ஒத்துழைப்பு தரணும். இல்லைன்னா அன்றைக்கே வாங்கி போட்டுருப்பேன், தாராளமாக வாங்கியிருப்பேன்.
நிறைய ரொம்ப ஆர்வப்பட்டேன் அதை. எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. முடியல. அப்ப இன்ன வரைக்கும் அந்த ஆசை இருக்கு. மாவட்ட இருக்கத்தான் ஜமாத்துல் செய்யுது. உலமா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. சொந்தமா ஒரு அலுவலகம் வேணும்னு. சரிங்க சார். அஷ்ரஃப் பள்ளியில இருக்கும்போது அஷ்ரஃப் பள்ளியில எவ்வளவு நாள் இருந்தீங்க? அஷ்ரஃப் பள்ளி கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேல. ஓகே ஓகே. அப்போ கிட்டத்தட்ட 96 2004 5-6 வரைக்கும். அதான் கலீல் நான் சொன்ன மாதிரி. அதுக்கு பிறகுதான் இந்த பள்ளியில. அதுக்கப்புறம் நம்ம எங்க பள்ளியில இந்த பள்ளியில வந்து அது வரைக்கும் நான் தான் தலைவர். பள்ளிக்கு தலைமை இமாம் நான் தான். எனக்கு அசிஸ்டண்டா ஆள் போட்டு வச்சு நிர்வாகத்தை பார்த்துட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா. சரி சரி.